ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? எழில் நித்தீஷை யார் கொலை பண்ணாங்கங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் கோபி வீட்டுக்கு வர்றாங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? பாக்கியா, செலியன் மற்றும் ஆகாஷ் 3 பேரும் சேர்ந்து ஆதாரத்தை சிசிடிவி மூலமாக எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. இனியாவுக்கும் எங்கள் அப்பாவிற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழில் அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ்காரங்கிட்ட காட்டுறாங்க. போலீஸ்காரங்க அதை பார்த்துட்டு, இதை வச்சு எல்லாம் சுதாகரம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதை பார்த்ததுக்கான ஐவிக்னஸ் யாராவது இருந்தால் தான் அதை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. எழில் சுதாகரோட பிஏவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. உடனே எழில் நடந்தது என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க முன்னாடி சுதாகரோட பிஏவை கொண்டுட்டு நிப்பாட்டுறாங்க. போலீஸ்காரங்கிட்ட சுதாகரோட பிஏ சொல்கிறாங்க, நித்தீஷை கொலை பண்ணது சுதாகர் சார் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. பிறகு என்ன நடந்த விஷயத்தை அனைத்தையும் ஒன்று விடாமல் போலீஸ்கார்கிட்ட அவங்க பிஏ சொல்கிறாங்க. அதை வீடியோவாக எடுக்க சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. பிஏ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நித்தீஷ் ரெஸ்டாரண்ட்டில் போதைப்பொருள் விற்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் சுதாகர் பார்த்துட்டு, இதெல்லாம் விட்டுடுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ விட முடியாதா அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கில் ஆரம்பித்தாங்க. பிறகு கலப்பாக ஏற்பட்டுருச்சு. 2 பேர்த்துக்கும் சண்டை முத்திருச்சு. நித்தீஷ் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு, எங்கள் அம்மாவோட பணத்தில் வாங்கின ரெஸ்டாரண்ட் இது, எங்கள் அம்மாவை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நீங்கள் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நித்தீஷ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சுதாகர் ரொம்ப கோவப்பட்டுட்டு, உன்னைய பார், நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சுவாக்கில் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சுதாகர் சாருக்கு கோபம் ஒரு கம்பியை எடுத்து நித்தீஷ் தலைமையில் அடிச்சிட்றாங்க. உடனே நித்தீஷ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ நான் தான் போய் பார்த்தேன். பார்க்குறப்ப இறந்துட்டாருன்னு நான் சொன்னேன். இந்த பழியை ஏற்றுக்கிறதுக்குன்னே ஒருத்தி இருக்கா, அவள் தான் நித்தீஷோட ஒய்ஃப் இனியா அப்படின்னு சுதாகர் சொன்னாங்க. உடனே ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வெளியில் இனியாவுக்கு ஃபோன் போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சதாக சொல்கிறாங்க. இனியா பார்க்குறப்ப நித்தீஷ் மயக்கத்தோடு தான் இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் நிதானம் தெளிஞ்சு எந்திரிச்சாங்க. அப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப இனியா கோபத்தில் தள்ளி விடுறப்ப நித்தீஷ் செவுத்தில் இடித்து மயக்கமாகி கீழே விழுந்துட்டார். அப்போ இனியா போய் பார்க்குறப்ப மூச்சு இல்லாமல் இருந்ததால் இனியா தான் நம்ம தள்ளி விட்டனால தான் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இனியா போயிடுறாங்க. அப்புறமா நானும் சுதாகர் சாரும் போய் நித்தீஷை பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், மயக்கத்தில் தான் சார் இருக்கான் நித்தீஷ், நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சுதாகர் சார் சொன்னாங்க, இவனை காப்பாற்றிட்டு நான் என்ன ஜெயிலுக்கு போகவா, இவன் இப்படியே இருக்கட்டும், இதுதான் எனக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இனியா தான் இந்த கொலையை பண்ணனதான் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுதாகர் சார் தான் என்கிட்ட சொன்னாங்க. இவனோட கதையை நீயே முடிச்சிரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை கேட்டுட்டு கொஞ்சம் தயங்கினேன். அப்போ உனக்கு எவ்வளவு காசு வேணுனாலும் நான் கொடுக்குறேன், இவனை கொலை பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த பிஏ சொன்னாங்க. எழில் போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேஸை நாங்கள் விசாரித்த அளவுக்கு கூட நீங்கள் விசாரிக்கலை, எதுவுமே விசாரிக்கலை. எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு நீங்கள் அவரை அடித்து கொடுமைப்படுத்தி ஒத்துக்கிட வச்சுருக்கீங்க அப்படின்னு எழில் சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியா, ஈஸ்வரி, இனியா எல்லோரும் வீட்டில் டிவியில் நித்தீஷ் கொலையை செஞ்சது சுதாகர் தான் அப்படிங்கிறத உண்மையை சந்திரிக்கா கொடுத்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனியா கேட்குறாங்க, டாடி வந்துருவாங்களா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக டாடி வந்துருவாருமா அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. ஆகாஷும் செல்வியும் கூட வீட்டில் இருக்காங்க, இனியாவோட வீட்டில். அப்போ செல்வி சொல்கிறாங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுமா, நீங்கள் கவலைப்படாமல் இருமா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க.
கோபி சாரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எலியனும் செழியனும் போயிருக்காங்கள, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு இனியாகிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி கடவுளே, என் குடும்பத்துக்கு வந்த சோதனை எல்லாம் போதும், இனிமே எங்களால் முடியாது, இனிமே எங்களுக்கு எந்த சோதனையும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கோபிக்காக எல்லோருமே வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு கோபியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோபியை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னே எல்லாரும் பார்த்து நல்லா இருக்கியா, எப்படி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்காங்க.